ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மார்கழி மாதத்தில் கோலம் போடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் நான் உங்களோட ஜெனிஃபர். இந்த ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சின்ன வயசில் பார்த்துருப்போம். பார்டர் கோலங்கள்லாம் வந்து இதை பயன்படுத்தி இந்த மார்கழி மாதம் ஆனாலும் இதை வச்சு தான் நம்ம டெக்கரேட் பண்ணுவோம். பட் இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி இது வந்து கிடைக்கிறதில்ல. பிவிசி பைப்பில் இது ரெண்டு சைடுமே ஹோல் இருக்கும். பவுடர் ஃபில்அப் பண்ணுறதும் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும், ரொம்பவே சிரமமாகவும் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு டைப்போடது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து அமேசானில் இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 250 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. இல்லை நம்ம இதை மாதிரியே வீட்டில் வச்சே கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எம்டியான வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து பெப்சி பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமமான ஸ்பேஸாக இருக்கணும். அதாவது ஒரே மாதிரியான இடம் இருந்தால் தான் இது வந்து அழகாக ரோல் ஆகும், நம்மளுக்கு ஒன்று போல் வரும். இந்த நடுவில் இருக்கிற பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒன்று போல் இருக்கும். எந்த விதமான கோடோ எந்த ஒரு விதமான டிசைனோ இல்லாமல் ப்ளைனாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து டிசைன் வரும். ஃபஸ்ட்டு இதில் உள்ள ஈரத்தெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கழுவிட்டு நான் கொஞ்சமாக டிஷ்யூ பேப்பர் போட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு மார்க்கர் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற டிசைனை வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம டிசைன் வந்து வரைஞ்சிக்கலாம். இது டோட்டலாக நம்மளோட இஷ்டத்துக்கு நம்மளுக்கு வேணுன்ற டிசைன் வந்து வரைஞ்சிக்கலாம். பட் கடையில் போனால் அங்கே ப்ரீ டிஃபைனாக இருக்கிற டிசைன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து வரைஞ்சிக்க முடியும். ஸோ இதில் இது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம நிறைய பொடி வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். அதில் வந்து கம்மியான பொடி தான் ஃபில்அப் பண்ணிக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச 2 ஐட்டம்லேயே வந்து கம்மியான அளவு தான் பொடி ஃபில்அப் பண்ண முடியும். இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பற்றி வச்சு ஓட்டை போட்டு பார்த்தேன். பட் எனக்கு வந்து அது அணிஞ்சு போணுச்சு. ஸோ அதனால் நான் சினுக்கோழி வச்சு லைட்டாக ஓட்டை போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பெரிய ஹோலாக விழுகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரையலில் வந்து நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். டிசைன் வந்து ஒரே ஒரு தடவை தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ டிசைன் தள்ளி தள்ளி விழுகுது ஒரு ரொட்டேஷனில். இப்போ கண்டினியூஸாக வரைஞ்சி பார்த்துருக்கேன். பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது வந்து இன்னொரு பாட்டில், அதில் வேறு டிசைன் நான் வரைஞ்சிருக்கேன். பாருங்கள் இதில் ஒன்று போல் வருது. நம்ம ஹோல் போடுறதுக்கு நீங்கள் பத்தி யூஸ் பண்ணலாம் அல்லது சினுக்கோலி யூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வருமானு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை. ஒன்றுத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோல்லாம் வருது. ஸோ அதுக்காக புஷ் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம நோட்டீஸ் போர்டிலலாம் பின் வைப்போம்ல, அந்த பின் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹோல் போட்டுக்கோங்க. இப்போது வாட்டர் பாட்டிலை விட ரொம்ப பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிசன் நம்ம காலியான மருந்து வச்சுருப்போம்ல, அந்த பாட்டில் காலியாக போனதுக்கப்புறம் இருக்கும்ல, அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க. அது ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும்தான் வளைஞ்சிருக்கும், மற்ற இடம் எல்லாமே ஈவனாக இருக்கும். வேறு எந்த டிசைனுமோ ஷேப்போ எதுவுமே இருக்காது. ஒரே ஈவனாக ஒரே ப்ளைனாக இருக்கும். அதனால இது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும். இப்போ இதில் வந்து மேலே ஒட்டுறதுக்காக ஒரு பேப்பரில் நான் வேணுன்ற டிசைனை வரைஞ்சி இதில் லைட்டாக கம் போட்டு ஒட்டிட்டு அதில் இந்த புஷ்பின் வச்சு நான் வந்து ஹோல் போட்டுக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து விளக்கு மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த பாருங்கள், நோட்டீஸ் போர்டில் வைக்கிற பின்னு அதை வச்சு வரைஞ்சிட்டு ஹோல் போட்டுட்டேன். இப்போது பொடியவும் ஃபில்லப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கைப்பிடியை வந்து நீங்கள் ரெடிமேடாக ஒரு 2 கம்பியை வளைச்சி இதோட அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள் நான் உள்ள ஹோல் போட்டு இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா ரோல் ஆகவும் செய்யும். இப்போ பாருங்கள் தனித்தனியாக வந்து எனக்கு எப்படி விளக்கு டிசைன் வருதுன்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு கம்பியெல்லாம் வச்சு செட்டப் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தனியாக அதை கையிட்டே நீங்கள் ரோல் பண்ணாலும் உங்களுக்கு அழகாக வரும். இப்போ பாருங்கள், இந்த ரோல் பண்ணும் பொழுது நம்மளுக்கு டிசைன் வந்து ரொம்ப அழகாக வருது பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் டைம் வந்து அதே குத்துன இடத்துல வந்து அதிகமாக ஓட்ட போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகான டிசைன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் டிசைன் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.